வசுந்தரா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நீங்கள்லாம் கேட்டிருந்தீங்க, நீங்கள் செடிங்கக்கிட்ட நின்று நீங்கள் வீடியோ போடுறீங்க, உங்கள் செடிங்கெல்லாம் கிரீனாக இருக்குது, அது எப்படி மேடம் உங்கள் செடிங்களெல்லாம் கொஞ்சம் காட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நான் நிறைய காட்டலைங்க, கொஞ்சமாக காட்டுறேன் உங்களுக்கு. ஏன்னா கீழ் மாடியிலேருந்து செடிங்களாக தான் ஃபுல்லாக செடிங்களாக தான் வச்சுட்ருக்கோம். ஆனால் உங்களுக்கு காட்டுறது ஒரு கொஞ்சமாக காட்டுறேன். பாலுக்கு கொஞ்சம் போட்டிருக்கேன், தனியாக கொஞ்சம் போட்டிருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், பாலுக்கு போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் வந்து நான் கீழே செகண்ட் மாடியிலேருந்து நான் போட்டு வச்சுருக்கேன். இது படிக்கட்டுலேயே நாங்கள் வச்சுருக்குறோம். இது வந்து கடுகு செடிங்க, செம்பருத்தி கடுகு செடி. இது பாருங்கள், ஒரே செடி தப்பு செடி முளைச்சிருக்கு. எத்தனை கடுகு பிடிச்சிருக்கு பாருங்கள். நம்ம ஆள் உயரத்துக்கு இருக்குது பாருங்கள். இது வந்து தனியா. இது மற்ற செடி எங்கேயோ தப்பு செடி முளைக்குது. இது தனியா போட்டிருக்கிறேன் பாருங்கள். இது பாருங்கள், மணி பிளான்ட்டுங்க. இதுவும் படியிலேயே வச்சுருக்கோம் பாருங்கள். இது மணி பிளான்ட்டு நான் இன்றமுலையே வச்சுருக்குறோம். இந்த பாருங்கள், இது கொடியாக போகுது பாருங்கள். மேலே வரைக்கும் இப்படி கயிறு கட்டி இப்படி எடுத்துட்ருக்குறோம் நாங்கள். இது மணி பிளான்ட்டு பாருங்கள். கடுகு செடி, இதுலேயும் கடுகு செடி தப்பு செடி முளைக்குதுங்க. இது மல்லிகைப்பூ செடி இருக்குது. இதில் இப்படியே நாங்கள் கொடி கட்டி இப்படியே வீட்டு மேலே எடுத்து விட்ருவோம். இது பாருங்கள், தனியாக போட்டிருக்கிறேன். இதுலேயும் தக்காளி வச்சுருக்குறேங்க. கொஞ்சம் இடம் கிடைச்சாலும் நம்ம அதில் தனியாக விதைச்சி விட்டுட்டோம்னா நமக்கு வீட்டு செலவுக்கு ஆகிடுங்க. அதனால் நான் இதில் தனியாக போட்டிருக்குறேங்க ஃபுல்லாக. பாருங்கள், இது வந்து சாமிக்கு வந்து இது வந்து சாமந்தி பூச்செடி. ட்ரப்பில் தான் நான் போட்டு வச்சுருக்கிறேன். இது பாருங்களேன், இதுவும் புதினா. அப்படியே குச்சி அப்படியே ஆஞ்சிட்டு அப்படியே நட்டு வச்சுருந்தாங்க, தளைஞ்சிருச்சு. இது மல்லிகைப்பூ செடி. இதுலேயும் பாருங்கள், நான் தனியாக போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், இப்படி கேப்பான இடத்துல நம்ம வந்து தனியாக போட்டு வச்சிடணும். இது வந்து கேரட்டு செடிங்க. ஒரே ஒரு கேரட்டு செடி முளைக்குது. நாங்கள் விதை போட்டு முளைக்க வைக்கலைங்க. இது மண்ணில் எப்படியே தெரியல, இது முளைச்சி வருதுங்க. சத்து மேலேயும் புதினா போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். டப்பில் தாங்க போட்டு வச்சுருக்கிறேன் நான். பார்த்தீங்களா, நல்லா ஃபுல்லாக நம்ம வந்து சட்னிக்கெல்லாம் எடுத்துக்கிடலாங்க. இது தக்காளிங்க. இந்த ட்ரப்புலேயும் பாருங்கள், இது ஃபுல்லாக நான் தக்காளி போட்டு வச்சுருக்கேன். இது எல்லாமே பாருங்கள், பூ பூத்துக்கிட்டு இருக்குது. இது காய் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் பாருங்கள். இது எல்லாமே பூவும் பிஞ்சுமாக இருக்குது. இது பாருங்கள், மாதுளை செடி நாங்கள் வந்து கட்டிங் பண்ணியிருக்கிறோம். கட்டிங் பண்ணி விட்டோம்னா இன்னும் நல்லா பூ பிஞ்சு வச்சு இதில் காய் வரும். இது வந்து ஜாதி மல்லி. இது ரெண்டுமே நாங்கள் கயிறு கட்டி பாருங்கள் மூங்கலில் இப்படி எடுத்து விட்ருக்குறோம். இது வந்து பாருங்கள், இந்த உயரத்துக்கு எடுத்து விட்ருக்குறோம். இது வந்து கொய்யா செடி. இதையும் நாங்கள் அப்படியே தேன் மாதிரி இருக்குங்க. இந்த கொய்யா பழம் நாங்கள் கட்டிங் பண்ணி விட்டுருக்குறாரு எங்கள் ஹஸ்பண்டு. இது வந்து எலுமிச்சம்பழம் செடி. இதையும் கட்டிங் தாங்க பண்ணி விட்ருக்குறோம். இதில் நிறைய எலுமிச்சம்பழம் வருங்க. இப்போ வெயில் டயத்தில் நிறைய வரும். இது பாருங்கள், இது வந்து கறிப்புல் செடி தளைஞ்சிக்கிட்டு இருக்கு. இதுலேயும் பாருங்களேன், இது வந்து தக்காளி செடி. இதுவும் பூ வந்துகிட்டு இருக்குது. இதில் எல்லாமே காய் பிடிக்கும் பாருங்கள். இது எல்லாமே தக்காளி செடி பாருங்களேன். பாருங்கள், இதில் எல்லாமே நான் நினச்சேன் சரி பழம் பிடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ போடலான்னு. நீங்கள் அதுங்காட்டி ரொம்ப நிறையா பேர்த்துக்கு அவசரமாக இருக்குது கேட்குறீங்க, உங்கள் செடிங்க மட்டும் எப்படி மேடம் கிரீனாகவே இருக்குது அப்படின்னு. அதனால் நான் உங்களுக்கு காட்டுறேங்க. பாருங்களேன், பூ பிடிச்சிருக்கு பாருங்களேன். இன்னும் காய் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இதுலேயும் பாருங்கள், லெமன் செடி இருக்குது. இங்கே லெமன் செடி இருக்குது. ஒரு 2 கத்திரிக்காய் செடி இருக்குது அங்கே மேலே. இதுலேயும் தக்காளி பழம் செடியாக போட்டிருக்குறோங்க. பாருங்கள், இதில் வந்து பூண்டு போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். பூண்டெல்லாம் வந்துருச்சு பார்த்தீங்களா. பூண்டு வந்து இன்னும் ஒரு 20 நாள் ஆகணுங்க இது எடுக்கிறதுக்கு. இதில் பாருங்கள், இதுலேயும் பாருங்கள் ஒரு கொத்தமல்லி செடி இதில் முளைக்குது. கொத்தமல்லி நிறையா வந்துருச்சு பாருங்கள். காஞ்சி போச்சு. நம்ம இதையே விதைக்க எடுத்து வச்சுருவோம். தனியாக எடுத்து வச்சிடலாம் பாருங்கள். இதெல்லாம் பூ வந்திருக்கு பாருங்களேன்.
நான் இதில் 2-3 வாட்டி இதெல்லாம் கட் பண்ணி நான் பக்கோடா பண்ணியிருக்கேன், நான் வடை சுட்டிருக்கிறேன். மறுபடியும் பாருங்களேன், இது பூ வந்திருக்கு. இது நாட்டு வெங்காயம், இது வந்து தக்காளி செடிங்க, இது பூச்செடி. இது பாருங்கள், 2 தக்காளி பழம் நான் சாமிக்கு நேர்ந்து விடுறது. எது ஃபஸ்ட்டு வருதோ அது சாமிக்கிட்ட வைக்கிறேன்னு. அது பாருங்களேன், 2 தக்காளி, பிஞ்சு தக்காளியும் வந்திருக்கு. மீதி எல்லாமே பூவாக இருக்குது. இதுலேயும் காய் வந்திருக்கு. இதுலேயும் வெங்காயம் தாங்க போட்டு வச்சுருக்கேன். இது சாமந்தி, இது செம்பருத்தி, இது பாருங்கள். இது வந்து முள்ளங்கி போட்டு வச்சுருக்கிறேன் பாருங்களேன். இதில் பூ பூத்துருக்கு. இது ஏன் விதைக்கும் வந்துருங்க. நீ பாருங்களேன், கிழங்கு வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். இது வந்து முள்ளங்கி, இந்த ட்ரப்பில் தாங்க போட்டு வச்சுருக்கிறேன். இது வெங்காயம் தாங்க பாருங்க. இது வெறும் அரிசி கழுவுன தண்ணி. இது வந்துட்டு இது இருக்குங்க, இதில் மோர், புளிச்ச மோர் ஊற்றி வச்சுருக்குறோம். அரிசி கழுவுன தண்ணியும் இந்த பேசன் இருக்குது இல்லைங்களா, என்னது கடலை மாவு நம்ம ஊற்றி வைப்போம். இதெல்லாம் நம்ம செடிங்களுக்கு ஊற்றணும்னாக்கா நல்லா அப்படியே தம்மன்னு செடிங்க இதில் தாங்க நல்லா வளருது. இது வந்து ஊசி மல்லி செடி, இது ஊசி மல்லி, இதுவும் ஊசி மல்லி. பாருங்கள், இதில் ஒரு தப்பு செடி கடுகு செடிங்க. இது எல்லாமே கடுகு தாங்க இப்படி வந்திருக்கு. இது கொத்தமல்லி, தனியா போட்டு வச்சுருக்கிறோம் பாருங்களேன். பாருங்கள், இதெல்லாம் வெங்காய பூ தாங்க. நம்ம இன்னொரு வாட்டி வெங்காயம் நம்ம பொரியல் பண்ணுறதுனால இதெல்லாம் எடுத்துக்கலாம் கட் பண்ணி. பாருங்களேன், மாதுளை செடி மேலே ஒன்று வச்சுருக்கேன், குட்டு மேலே ஒன்று வச்சுருக்கேன், கீழே இது அப்படியே பக்கெட்லேயே வச்சுருக்குறோம் பாருங்களேன். இதிலெல்லாம் நாங்கள் கோகோ பிட்டு போடுறதுங்க. கோகோ பிட்டு மட்டும் கலந்து போட்டு வச்சுருக்குறோம். கொஞ்சம் மணல் இது கலந்து வச்சுருக்குறோம். காது எருவு போட்டு. இது பாருங்கள், கத்திரிக்காய் செடியில் எல்லாம் பிஞ்சு பூ வைக்குதுங்க. இதெல்லாம் பூண்டு செடிங்க. இது கத்திரிக்காய் செடி இப்போ தாங்க வந்துக்கிட்டு இருக்கு. இது பாருங்கள், இது நாட்டு வெங்காயம். இதையும் நான் ஒரு பாருங்கள் பெரிய டப்பில் நான் போட்டு வச்சுருக்கேன். இதில் ஒரு பாலக்கு செடி முளைக்குது. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இது வெங்காயம் வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா. பாருங்கள், இதெல்லாமே நாங்கள் வந்துட்டு அந்த புளிச்ச மோர், அந்த அரிசி கழுவுற தண்ணி, இதில் தாங்க செடி இந்த மாதிரி வருது. மருந்து அடிக்கிறதில்ல இதுக்கு. பாருங்கள், இந்த சின்ன கம்லாவில் கூட பாருங்கள் நான் கொத்தமல்லி போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், இது எல்லாமே இன்னொரு 1 மாதம் ஆகணுங்க. இது எல்லாமே காய் பிடிக்கிறதுக்கு. தக்காளி பிடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேங்க. இது அன்னார் செடி இங்கேயும் வச்சுருக்கேன். பாருங்களேன், இதுதான் வெங்காயம். நான் இந்த பக்கம் மூலையில் வச்சுருக்கேன். இப்படி இது எல்லாமே பாருங்களேன் பூவோட ஒன்றா இருக்குங்க. இதுலேயும் பாருங்கள் பாலக்கு வந்துட்டு இருக்குது. இதுலேயும் இதுதாங்க நம்ம செடிங்க. இது நாங்கள் மருந்து எதுவுமே நாங்கள் அடிக்கிறதில்ல, அப்படியே இயற்கையாகவே வளருதுங்க. இங்கே கீழே இங்கேயும் நாட்டு வெங்காயம் ஊனி வச்சுருக்கேன். இதுலேயும் பாருங்கள் கொத்தமல்லி போட்டு வச்சுருக்கேன். இதுலேயும் பாருங்கள் எல்லாம் பூ பூத்துருக்கு. நான் ஒரு 5-6 டப்பில் ஃபுல்லாக நான் தக்காளி செடியே வச்சு விட்ருக்குறேங்க. பாருங்கள், வெயிலுக்கெல்லாம் நம்மளுக்கு தக்காளி வந்து நிறைய விலைக்கு விற்பாங்க. அதனால் நான் இதில் தக்காளியே போட்டு வச்சுருக்கேன். இதுலேயும் பாருங்களேன் ரோஸ் செடி இருக்குது. ரோஸ் செடி 3 செடி இதில் வச்சுருக்குறேங்க. பெரிய டப்புங்க இது. பாருங்களேன், இதிலெல்லாம் பூ பூத்துருக்கு பாருங்கள். சின்னதாக காய் வச்சுருக்கு. இதெல்லாம் டைம் ஆகுங்க. இன்னொரு 1 மாதம் போகட்டுங்க. அப்புறமே காய் பிடிக்கட்டும். நான் அப்புறமே வீடியோ கொடுக்குறேங்க. இதில் பூசணிக்காய் செடிங்க. சின்னதாக இதில் சின்னதாக இருக்கும்போதே காய் வந்துடுங்க. அதான் பரங்கிக்காய்னு சொல்லுவோம் இல்லையா, அது இதில் வரும். பாருங்கள், மணத்தக்காளி போட்டு வச்சுருக்கேன். இதில் ஒரு 4 செடி இருக்குங்க. மணத்தக்காளியும் இருக்குது, நம்ம ரெட்டு தக்காளியும் வச்சுருக்கேன் நான். பாருங்கள், இதிலெல்லாம் காய் வருது பார்த்துக்கிட்டிங்களா. இப்படியே தாங்க எல்லா செடியிலையும் வந்துகிட்ருக்கு. இதுவும் தக்காளி செடி, இது கடுகு செடி தாங்க. அங்கங்கே தப்பு செடியாக முளைக்குது ஒவ்வொரு செடியாக. நான் அதை பிடுங்கே போடல, அதை அப்படியே விட்டுட்டேன். இதுலேயும் கொத்தமல்லி தாங்க போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு கொத்தமல்லி தான் நம்மளுக்கு அதிகமாக நம்மளுக்கு வீட்டு செலவுக்கு தேவைன்னு நான் கொத்தமல்லி போட்டு வச்சுருக்கேன். இது வந்து பாருங்கள், கறிப்புல் நான் பதியம் போட்டு வச்சுருக்கிறேன் பார்த்தீங்களா. கோகோ பிட்டெல்லாம் போட்டு நான் பதியம் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் தளைஞ்சிருக்கு. இது நல்லா தளைஞ்சிருச்சுன்னா நான் வேறு கமலாவில் ஷிஃப்ட் பண்ணிடுவேங்க. நம்ம ரோஸ் செடியெல்லாம் வச்சுருக்கிறதுனால
நாங்கள் எங்கள் ஹஸ்பண்ட் வந்துங்க இது எல்லாமே பாருங்கள் இந்த கிரீன் படுதா வந்துட்டு இப்படி சுற்றியும் கட்டி விட்டு வச்சுருப்போம். மேலே பந்தல் மாதிரி அவரெல்லாம் போட்டுவிட்டு வச்சுருக்காரு. இப்போ இந்த பக்கம் இருந்து சூரியன் வர்றதுனால கொஞ்சம் வெயில் தடுத்துக்கிறதுக்கோசரம் இது போட்டு வச்சுருக்குறேங்க. ஏன்னா இது கொஞ்சம் வெயில் தடுத்துச்சுன்னா நம்மளுக்கு ரோஸ் செடியெல்லாம் கொஞ்சம் அதுக்கு நிழல் கிடைக்கும். அதனால் இந்த கிரீன் படுதா நாங்கள் போட்டு வச்சுருக்குறோம். நான் இங்கே தாங்க நான் வீடியோ பிடிக்கிறது இங்கே தாங்க. இன்னும் செடிங்கெல்லாம் கீழே நிறையா இருக்குங்க. ஏன்னா அதுக்கு இன்னும் நிறைய டைம் ஆகும், வீடியோ ரொம்ப பெருசாகிடும். அதனால் நான் இந்த அளவுக்கு நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். சரிங்களா? எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. வணக்கம்.